டெல்லியில் ஆன்லைன் மூலமா தூக்க விலை வாங்குறதுக்காக முயற்சி செய்த ஒரு வயதான மூதாட்டி கிட்ட இருந்து 7 மில்லியனுக்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா 5 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய 62 வயதான குறித்த பெண் தளர்ச்சி நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக நிறைய மாத்திரைகளை எடுக்குமாறு வைத்தியர்கள் அவங்களுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. இப்படி இருக்கும் போது அவங்க தூக்க விலையும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு அவங்களுக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் வாங்குறதுக்காக ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பல மருந்து கடைகளோட முயற்சி செய்திருக்காங்க. பின்னாடி அதை அவங்க மறந்துட்டாங்க. இப்படி இருக்கும் போது அந்த பெண் கூட ஒருத்தர் தொலைபேசியில பேசியிருக்காரு. தன்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரின்னு அவர் அறிமுகப்படுத்தி இருக்காரு. தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளை அவங்க வாங்கினதாகவும் டெல்லியில போதைப் பொருட்களை புழக்கத்தில் அவங்க விட்டிருக்கதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால பயந்து போன அந்த பெண் அதிலிருந்து தப்பிக்கணுமாயிருந்தா வங்கி கணக்கு சரிபார்க்க பணம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. இல்லாட்டி கைது செய்திருவோம்னு மிரட்டியிருக்காரு. பயந்து போன அந்த பெண் முதல்ல 3 லட்சம் ரூபாவை அனுப்பியிருக்காங்க. இப்படி இருக்கும் போது 10 நாள் கழிச்சு திரும்ப ஒருத்தர் பேசியிருக்காரு. அவரும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த பெண் கிட்ட பணத்தை மீட்டு தருவதா சொல்லியிருக்காரு. அதன்படி அவர் முதல்ல 20,000 ரூபாவை அனுப்பியிருக்காரு. அந்த நபர் மேல இந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. தொடர்ந்து 2 நாட்களுக்கு அப்புறமா வீடியோ கால்ல 4 பேர் வந்திருக்காங்க. அதுல அந்த நம்பிக்கைக்குரிய அதிகாரியும் இருந்திருக்காரு. அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பெண்ணை பயமுறுத்தி வங்கி தகவல்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும் போது கொஞ்ச நாள்ல முதல்ல 5 லட்சம் ரூபாய், அப்புறம் 10 லட்சம் ரூபான்னு அந்த பெண்ணோட வங்கி கணக்குல இருந்து பணம் குறைஞ்சிட்டே போயிருக்கு. இப்படி மொத்தமா 77 லட்சத்தை அந்த கும்பல் பறிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் போது செப்டம்பர் 24ஆம் தேதி அந்த பெண் டெல்லி சிறப்பு பிரிவு போலீஸ்ல ஒரு முறைப்பாட பதிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி 9 மாதங்களுக்கு பிறகு அகிலேஷ் அப்படின்றவரை போலீசார் கைது செய்திருக்காங்க. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ஹரியானாவை சேர்ந்த அம்ஜத், ஷாகித், ஷஹீல், ஹமீத் இப்படின்ற 4 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த கும்பல் கிட்ட இருந்து இதுவரைக்கும் 3 லட்சம் ரூபாவை போலீசார் மீட்டு அந்த பெண் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதோட கைது செய்யப்பட்ட அந்த 5 பேர்கிட்டையும் இருந்து அவங்களோட செல்போனை பறிச்சு ஆய்வு செய்த போது இது மாதிரி அவங்க நிறைய பேர்கிட்ட பணம் பறிமுதல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணையை டெல்லி போலீசார் முன்னெடுத்திருக்காங்க.